என்னுடைய அத்தா என்கிட்ட விரும்பி கேட்குற ஒரு ரெசிபி எது அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு போண்டா தான். இஃப்தார் வந்துட்டாலே எங்கள் வீட்டில் இதுதான் ஸ்பெஷல். எப்போயுமே அடிக்கடி பண்ணிடுவோம். ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மட்டும்தான் நான் மசாலா சேர்த்துருக்கேன். வேறு எந்த மசாலாமே நான் சேர்த்துக்கல. இதுவே வந்து அவ்வளோ சூப்பராக நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்காக இருந்தது அப்படின்னா லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும். தண்ணி வந்து ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், அப்படின்னா உங்களுக்கு அந்த போண்டா ஷேப் வந்து வராது. இப்போ ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு கையளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான போண்டா மிக்ஸ் வந்து ரெடி. இதை இந்த மாதிரி நல்லா பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துகிட்டு இதில் வந்து பஜ்ஜி மாவு மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. இந்த ரெசிபி கண்டிப்பாக இந்த இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். அண்ட் இது வந்து நோம்பு கஞ்சி கூட சாப்பிட்றதுக்கு கூட செம்ம டேஸ்டியாக இருக்கும். எங்கள் அத்தாவுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.